கோயம்புத்தூர் மக்களே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரோம் ஒரு வேலை விஷயமா. ஓகேங்களா, இப்போ கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. இப்போ பறக்க கிளம்பிட்டு இருக்கோம். சரி, ஓகே, கோயம்புத்தூர்ல எல்லா மக்களையும் சந்திக்கலாம். நான் கோயம்புத்தூர்ல சிறுவாணி தான் வரேன். அங்கே என்னோட சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். சரி, ஓகே, கோயம்புத்தூர் கிளம்பலாமா? இப்போ வந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறியாச்சு. கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறி இருக்கோம். கூட்டம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வராமல் இருக்குது. எப்படி இருக்குமோன்னு தெரியல. நான் நினச்சேன்னா ஐபிஎல் மேட்ச் ஆகிற மாதிரி நினச்சேன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஐபிஎல் மேட்ச்சில் எவ்வளோ கூட்டம் வருதோ அதே மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, பரவாயில்ல, கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வேண்டியதான். சரி, ஓகே, கோயம்புத்தூர் இறங்கிட்டு கோயம்புத்தூர் மக்களும் உங்களுக்கு கன்ஃபார்ம் காட்டுறேன். சரி, போடலாமா கோயம்புத்தூருக்கு? கோயம்புத்தூர் மக்களே, காலை வணக்கம். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு வேலை விஷயமா சிறுவாணி வந்திருந்தோம். ஓகேங்களா, இருட்டு பள்ளத்துக்கு ஒரு வேலை விஷயம் வந்திருக்கோம். ஓகேங்களா, இருட்டு பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 கிலோமீட்டர் வந்து இருட்டு பள்ளத்தில் வந்து ஈசா கோயில் போக முடிஞ்சா போகிறோம். ஓகேங்களா, இங்கே வேலை விஷயமா இருந்தால் ரூம்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ரூம் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ரூம் ஒத்து என்னங்க இது இவ்வளோ அழகா இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தான். எல்லா மக்களும் ஜாலியாக சகஜமாக எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. கோயம்புத்தூர் மக்கள் வந்து எப்படி பழகிறாங்கன்னா, ஒரு நண்பர்களோட இப்போ புதுசாக போனாலும் நண்பர்கள் மாதிரி பழகிறாங்க. அடிச்சுக்காமல் திட்டியாமல் புதுசாக பழகிறாங்க. சரி, ஓகே. ஆனால் என் ரசிகத்துக்கு நிறையா இருக்குது. என் கையை பார்த்தீங்கன்னா சாக்காரு. வேலையில் செஞ்சு அவ்வளோ செஞ்சு கை அத்தனை விட்டு என்னமோ கொலை பண்ணிட்டு அந்த மாதிரி அத்தனை விட்டு கை தான் எங்கள் மாதிரி பேண்டேஜு. அப்புறம் இந்த ரைட் சைடு கையில் லைட்டாக கீரலாக கூடு ஒரு 15 ஓடு 10 ஓடு இருக்கும். ஓகேங்களா, அது கிச்சன் வந்துட்டாவே கிட்டு எல்லாம் வரதானே செய்யும். சரிங்களா, ஆனால் இங்கே பார்க்கும்போது இயற்கையெல்லாம் ரசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த சத்தம் கேட்குதா, பீல் சத்தம், காக்காது தனம் கேட்கும் போது அப்படியே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. சரி, ஓகே, கோயம்புத்தூர் மக்களே, நம்ம இன்னும் சுற்றி பார்க்க நிறையா இருக்குது. நம்ம ஈசா கோயில் போகிற மாதிரி இருந்தால் போகலாம், இல்லைன்னா நம்ம எங்கள் ரூமெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, எங்கள் ரூமெல்லாம் சுற்றி காமிக்கிறேன். நான் என்னென்ன பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா, சரி, அன்பான கோயம்புத்தூர் மக்களே, நான் இப்போ வேலைக்கு இப்போ ரெடி ஆகணும். சரி, நான் வேலைக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேங்களா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம வேலை ஒவ்வொரு வேலை கிச்சன் எடுத்துட்டாவே வேற ஒன்று தான். வேற ஒரு பயம், யாராவது பார்த்துருவாங்களா, வீடியோ எடுக்க பார்த்துருவாங்களான்னு ஒரு பயம். பாருங்க, நாங்கள் கூட வீடியோ பார்த்து பேசலை, அப்படி இப்படின்னு பார்த்துட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா அது ஒரு பயம். ஓகேங்களா, இல்லை சாப்பிட்டாச்சா, நல்லா இருக்கீங்களா கோயம்புத்தூர் மக்களே? நம்மளால வந்து ஈஸா எங்கேயும் போக முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து ஃபங்கு. சரி, ஓகே மக்களே, எனக்கு வேறு பயம் வந்துட்டு. ஏன்னா எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க, ரவுண்ட்ஸு. கார்டன் மட்டும் கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது கார்டன் தாங்க, இப்படி தாங்க. சரி, ஓகே, இவ்வளோ நேரம் பேசியாச்சு. கார்டன் பற்றி கொஞ்சம் பேச விரும்பல, ஏன்னா நீங்கள் என்னை திட்டுவீங்க கமெண்ட்ல. கார்டன்லாம் பச்சை பசேன்னு இருக்குது. சரி, நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது லாட்ஜில் தான் தங்கி இருக்கோம். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வேலையெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரூம் வந்து காலி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஈஸியாக போக முடியல, எங்கேயுமே போக முடியல, ஒரே கடுப்பாயிருச்சு. வேலை டயர்டு. அப்படி இப்போ கூட பேச சைனிங்காக தான் பேசுகிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டே கத்துறீங்க. நேற்றெல்லாம் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆகிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கலாம் நினச்சோம், எடுக்க முடியல. ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எதுக்கடா கத்துறீங்க, என்னத்துக்கடா கத்துறீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சைலண்ட் தான். என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. ஓகேங்களா, அது வேலை சூப்பராக போச்சு. இங்கே இருக்கிற என் மனுஷங்க எல்லாமே நார்மலாக அழகாக சூப்பராக பேசுகிறாங்க, அன்பாகவும் பேசுகிறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நேராக
பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி ஓகே. ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பசங்களோட வந்து பசங்கள்லாம் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஃபுல்லாகவே எங்கள் பசங்க தான் கலக்க போகிறாங்க. இன்னைக்கு ட்ரெயின்லேயும் சரி ரூம்லேயும் சரி இன்னைக்கு அடிச்சுட்டு விளையாண்டுருக்கோம். இன்னைக்கு அது வந்து முக்கால்வாசியாக இருக்கட்டும் அரைவாசியாக இருக்கட்டும் வீடியோவில் அதுதான் வரப்போகுது. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு என்டர்டைமிங்காக இருக்கும். போய் பாருங்கள். பசங்க ஃபன்னு அப்படி ஒரு ஃபன் பண்ணியிருப்பானுங்க. பசங்கனாவே ஃபன்னு தாங்க, நல்லாயிருக்கும். போய் அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், இனிமேல் நல்லாயிருக்கும். சரி ஓகே, இனிமேல் வீட்டுக்கு போய் சொல்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லாகவே ஃபன்னு தான். ஓகேங்களா? சரி ஓகே. ட்ரை பாருங்க, இதுதான் எங்களோட பசங்களோட ஃபன்னு. போட்டு லாக் பண்ணிருக்கு. இதுதான் காலேஜோட ஃபன்னு மாதிரி. ஜாலி தான். சாரி 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 இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தலைவாணி தான் அடிக்கணும். தலைவாணி பார்த்துக்கிறோம். போட 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 மணி இதானா அவ்வளோதான். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறாது. இல்ல டிராவல் பண்ணி அப்படியே ஈரோட்டுக்கு போலாமா? அப்ப 1 லட்சம் படிக்க வேறு பாதி காணும். அந்த இந்த படம் வந்தீங்களா? விளையாட புல்லும் ஆயிடும். எப்படி சந்தோஷம் பாரு, நான் கையில குடிச்சு வச்சிருக்கேன்டா. இல்ல இல்ல இல்ல, நான் இந்த காலில் அத கூட என்ன தந்துவோம். வணக்கம் கோயம்புத்தூர் ஈரோடு மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி ஈரோடு வந்தாச்சு. என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, இதனால் அதாவது ரூமில் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு பசங்களோட. அதுக்கப்புறம் ட்ரெயினில் எடுக்க முடியல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஃபன் இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் டயர்டு. ஏன்னா வந்து வேலை அப்படி கேட்ரிங் சீரீஸு கிச்சனில் தான் ஒர்க் பண்ணோம். கிச்சன்னாவே பயங்கர வேலை, உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அப்படி சொல்லுங்க. இல்லை ஒரு வீடியோ எடுக்க கொடுங்க. வேலை நிம்மதி வீடியோ கூட எடுக்க முடியலையே. சரி ஓகே, எமோஷனலா டச் பண்ணிட்டேன். இருண்ணா. அது ஈரோடு ஃபைனலி வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஓடிசி வெளியூர் போவோம். கன்ஃபார்ம் போனால் அதே ஒரு vlog எடுப்போம். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏற்ற நாளாக வீடியோ போட முடியலாம். காலேஜில் எக்ஸாம், ப்ராக்டிக்கல், ட்ரைனிங் நிறைய பிரச்சனைகள் சந்தித்து வீடியோ போட முடியாமல் அவ்வளோ போச்சு. நம்ம நிறைய நண்பர்கள்லாம் வர முடியாமல் சூழ்நிலை நிறையாவே இருக்குது. எல்லாமே ஒரு பர்சனல் தானே, எல்லாமே ஒரு சூழ்நிலை தானே, அதனாலதான். சரி ஓகே, அங்கே என்ன நடந்துச்சுன்னா நல்லா வேலைலாம் செஞ்சோம். அதாவது கார்டனில் வீடியோ எடுத்தோம். அது இல்லாமல் கட்டிங் பண்ணுறது, அதாவது கேரட்டில் கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். என் கையில் வந்து பார்த்துக்கோங்க, இதில் ஒரு காயம், இங்கே ஒரு காயம், அப்புறம் வந்து இங்கே ஒரு காயம், இங்கெல்லாம் நிறைய காயம். இதெல்லாம் வந்து நிறையா கிச்சனில் இருப்போம். காயம் நிறைய ஏற்பட்டுச்சு. கிச்சனாகவே கட்டிங் பண்ணும்போது காயம் ஏற்பட தான் செய்யும். நம்ம கூட வந்த நண்பர்கள் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் கோயம்புத்தூர் மக்களை சொல்லணும் இன்னொன்னா அன்பாக இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க. மக்களே இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா போலீஸ்லாம் நிறைய ரயில்வே ஸ்டேஷன் நிறையவே வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. டிக்கெட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. இன்னொன்று நம்மளால இவ்வளோக்கு வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அளவுக்கு எடுத்திருக்கோம். பார்த்து என்டர்டைனிங்காக ஃபன்னில் ஜாலியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை ட்ரை பண்ணி நிறையாவே வீடியோ போடும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.